குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன். சார் வணக்கம் சார். இன்னைக்கு கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் இனிமே இந்த விவகாரத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இது தமிழக அரசுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றம் கரூர் வழக்கை, அந்த கொடூர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறது. இது ஏதோ திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, இந்த வழக்கு முதல்ல கரூர் போலீசார் விசாரித்து கொண்டிருந்தார்கள். அதை சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு மாற்றியது. அப்போ பின்னடைவு அப்படின்னா அதுதானே முதல் பின்னடைவு. இப்போ சிபிஐக்கு மாற்றி இருக்கிறார்கள். சிபிஐக்கு மாற்றுவதால் என்ன பின்னடைவு? சிபிஐ விசாரித்தால் உண்மை வெளிவராமல் போய்விடுமா? இதுக்கு முன்னாடி இதே போல சிறுமி லாவண்யா வழக்கில் பாஜக தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி வந்தது. இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு பெரிய மத மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு கதை கட்டியது. இதற்கு மத மாற்றம் தான் காரணம்னு சொல்லி கதை கட்டியது. சிபிஐ விசாரித்தது. என்ன ஆச்சு? சிபிஐ தமிழ்நாடு போலீஸார் என்ன சொன்னார்களோ அதுதான் சரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே தானே இப்போது சிபிஐக்கு விசாரணையை மாற்றியிருக்கிறார்கள். இதில் எந்த பின்னடைவும் கிடையாது. அதாவது உச்சநீதிமன்றம் திரு விஜய் அவர்கள் மீதோ இல்லை தாவேகாவுடைய மற்றவர்கள் மீதோ எந்த தவறும் கிடையாது, தே ஹவ் நாட் அப்சால்வ்ட் ஹிம், அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்லாம் சொல்லலை. விசாரணை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். விசாரணைக்கு எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டியது தான். இதில் மிக மிக வேடிக்கை என்ன அப்படின்னா, திரு விஜய் அவர்கள் இப்போதான், ரொம்ப நாள் இல்லை, ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி பேசினார். அஜித்குமார் வழக்கை ஏன் சிபிஐக்கு மாற்றுகிறீர்கள்? 6 மாதம் 6 வருஷம் ஊற போடலான்ட்டா நீங்கள் பாஜகவோடு மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறீர்களா அப்படின்னாரு. இப்போ சிபிஐ மாற்றியதற்கு அவங்க வரவேற்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாருன்னு யோசிச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. அதைத்தான் சொல்கிறோம். இந்த சிபிஐ விசாரணையின் மூலமாக ஸ்ட்ரெயிட்டாக தாவேகா திரு விஜய் அவர்கள் பாஜகவில் மடியில் தாவி குதித்திருக்கிறார்கள். அரசியல் அரங்கில் இது என்ன நடக்க போகிறது அப்படின்றத நாம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சார், தமிழக அரசு முறையான வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்காததன் காரணமாகத்தான் எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லாமல் சிபிஐயை விசாரிக்கும்படி உச்சநீதிமன்றம் சொன்னதாக சொல்லப்படுது சார். இல்ல, இது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம். அந்த என்டையர் ப்ரொசீடிங்ஸை எல்லாமே பார்த்து கொண்டிருந்தோம். தாவேகா தரப்புல பொய்யான தகவல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவங்க யாருமே அதை உண்மையாக சொல்ல. 4 மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் நடந்துருச்சு, ஒருத்தர் இப்படி இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு கான்ஸ்பைரசி தியரி, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத வகையில் ஒரு ஆதாரங்களே இல்லாத அடிப்படையில் வாதங்களை முன்வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த வாதங்களை சரியான முறையில் திரு வில்சன் அவர்கள் இதை நீதிமன்றத்தில் சுட்டி காட்டினார். போஸ்ட்மார்ட்டம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே சுட்டி காட்டினார். இப்போது வழக்கு விசாரணைக்கு வருகிறது. ப்ளீடிங்ஸு கம்ப்ளீட் ஆகலை. ப்ளீடிங்ஸு கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயமா எதை பார்க்கணும் அப்படின்னா, உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இந்த மனுவை விசாரிக்கலாம்னு சொல்லி கேட்குது. என்ன இது இருக்குது அப்படின்னா, டிஜிபி ஆஃபீஸ் வித்தின் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சென்னை ரெப்ரசன்டேஷன், அந்த வழக்கில் ரெப்ரசன்டேஷன் கிவன் டு டிஜிபி. ஸோ அந்த அடிப்படையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் இதை விசாரித்திருக்கிறது. இதில் ஜூரிஸ்டிக்ஷன் பார்க்க முடியாது. டிஜிபி அலுவலகம் இங்கே இருக்கும் பொழுது, ரெப்ரசன்டேஷன் டிஜிபி அலுவலகத்திற்கு கொடுத்திருக்கும் பொழுது அது சென்னை உயர்நீதிமன்றம் தான் விசாரிக்க முடியும். இதை மதுரை உயர்நீதிமன்றம் விசாரிக்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் விசாரித்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் கிட்ட எப்படி இதை நம்பர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. இது ருட்டீன் ப்ரொசீஜர். இது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது. மதுரையில் இருக்கக்கூடியவர்கள் பரிகாரம் சென்னையில் வேணும் அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் வேணும் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்வார்கள். அப்படி அடிப்படையில் தான் இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தாவேகா மற்றும் விஜய் தரப்புக்கு ஒரு பெரிய அரசியல் வெற்றியாக பார்க்கப்படுது. இல்லை, இது அரசியல் வெற்றி அல்ல. அவர்களுக்கு
பெரிய அரசியல் பின்னடைவு தான் இது. அதான் மீண்டும் சொல்கிறேன், திரு விஜய் அவர்கள் இதில் சம்மந்தப்படலை, தாவேகா நிர்வாகிகளுக்கு எந்த பொறுப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லவில்லை. உச்சநீதிமன்றம் வந்து இதற்கு ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும், அதுவும் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் இந்த விசாரணை மானிட்டர் பண்ணுவார் இந்த இன்வெஸ்டிகேஷனை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன், இது அவங்களுடைய குடுமி, தாவேகாவுடைய குடுமி பாஜக கையில். ஏற்கனவே பாஜக விசாரணை அமைப்புகளை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. அவங்களுக்கு எதிராக இருந்தால் வச்சு மிரட்டுவாங்க, அவர்களோடு போய் சேர்ந்துட்டா அவங்க எல்லாருக்கும் க்ளீன் ஷீட் கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் பாஜக வந்து சிபிஐயையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டையும் கையாண்டு கொண்டு இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் சிபிஐக்கு இந்த விசாரணை சென்றிருக்கிறது. சிபிஐயும் பாஜகவும் எப்படி என்பது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் சொல்கிறோம், டைரெக்டாக இப்போ தாவேகா வந்து டைரெக்டாக பாஜகவுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி இதை எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இதில் கூடவே இன்னொரு சந்தேகமும் எழ செய்யுது சார். அதில் என்னென்னா, இனிமே தமிழக அரசு அமைத்த அந்த ஒரு நபர் அருணா ஜெகதீசன் ஆணையம் என்னவாகும், எஸ்ஐடியினுடைய நிலை என்னவாகுங்கிற கேள்வியும் எழத்தான் செய்யுது. இப்போ நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடியை தான் ரீகான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க புதுசாக. அதை செட்டசைட் பண்ணிவிட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி சிபிஐயில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், சிபிஐ ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணோம். அந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனை திரு அஜய் ரஸ்தோகி உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர் மேற்பார்வையிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த நீதிமன்றம் ஒற்றை நீதிபதி கொண்ட ஆணையம், திருமதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையத்திற்கு எந்தவித தடையும் கிடையாது. அவங்க ஆல்ரெடி விசாரணையை நடத்திவிட்டார்கள், அவங்களுடைய அறிக்கையை கொடுப்பாங்க, அந்த அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதற்கும் இந்த விசாரணைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திலையும் இப்படி தான் நடந்துச்சு. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒரு டைரக்ஷனில் போச்சு, திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையமும் இந்த இதை வந்து விசாரித்தது. ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. போத் ஆப்ரேட் ஆன் அ டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸ். ஸோ இந்த தீர்ப்பு வந்து இதை கட்டுப்படுத்தாது, ஒரு நீதிபதி ஆணையத்தை கட்டுப்படுத்தாது. இந்த தீர்ப்பு வந்த அதே நேரத்திலேயே செய்தியாளர்களை சந்தித்த விஜய் கட்சியின் ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, விஜய் அங்கே தாமதமாக போகவே இல்லை, அப்படி சொல்றதே ஒரு அபாண்டமான ஒரு பொய் அப்படிங்கிறாரு. விஜய் தாமதமாக போக சொன்னதே போலீசார் தான் அப்படிங்கிற மாதிரியும் விஷயங்கள் சொல்றாரு. அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் தான் விஜய் வந்ததாகவும் சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது அவர் தான் அபாண்டமாக போய் சொல்றாரு. 8:45 வரணும், 12 மணிக்கு இங்கே இருக்கணும்னு சொல்லி அவங்க ட்விட்டர் ஹேண்டில் இன்னும் இருக்குது. ஆதவ் அர்ஜுனாக்கு படிக்க தெரியாதா தமிழ்? இல்லை வந்து ட்விட்டரில் கணக்கு இல்லையா அவருக்கு? ட்விட்டரை டிலீட் பண்ணிட்டு போனதுலேருந்து ட்விட்டர் பக்கம் வரது இல்லையா அவர்? அதே போல் திரு புஷி ஆனந்த் அவர்கள் 8:45 வாங்க, 12 மணிக்கு வாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதுவும் வீடியோவில் எல்லா ஆதாரங்களும் இருக்குது. அப்புறம் லேட்டாக வரலன்னு பச்சை போய் பேசுகிறாரு. என்ன அநியாயமாக இருக்கிறது? 12 மணிக்கு வந்திருந்தா, காலையில் 8:45 வந்திருந்தா 10,000 பேரில் 3,000 பேர் கூட இருந்திருக்க மாட்டான். நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக, ஒரு பெரிய இமேஜை இது பண்ணணுன்றதுக்காக இப்படி ஒரு டிலேடாக வந்திருக்கீங்க. அதுதான், அது எல்லாமே விசாரணையில் தெரிய வரும். எப்படி, யார் இதை பின்னால் இருந்து இயக்கியது யார்? அதே போல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய டிஎஸ்பி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவர்கள் நிறுத்தாமல் தாண்டி போகிறாங்க. இப்போ ஒரே கேள்வி தான் எல்லாரும் முன்னாடியும் வருது, என்ன அப்படின்னா, போலீஸார் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நிறுத்துங்க, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்களா? அதே போலீஸார் வந்து இல்லை நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க அப்படின்னா கிளம்பி போயிடுவாங்களாம். அப்போ என்ன நாடகத்தை இவர்கள் இங்கே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள்? இவங்களுக்கு வேணும்னா போலீஸ் சொல்கிறத கேட்பாங்க, இவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா போலீஸ் சொல்கிறத கேட்க மாட்டாங்க. ஆனால் பழியை போலீஸார் மேலே போடுவாங்களா? என்ன ஜோக் இதெல்லாம்? பாதிக்கப்பட்ட தரப்புல 2 பேரோட மனு, ஒன்னு செல்வராஜ் மனைவியை இழந்த நபர், இன்னொன்னு ஷர்மிளா குழந்தையை இழந்த தாய். இவங்க 2 பேரும் மனு போடாம இவங்களை பயன்படுத்திக்கிட்டு சிலர் போலியா மனு போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. இவங்க 2 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி, அதாவது காணொலி மூலமா ஆஜராகி பேசியிருந்தாங்க. இதை உச்சநீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கலையா? இப்போ இந்த வழக்கில், அதாவது உச்சநீதிமன்ற வழக்கில் வந்து வெறும் ஒரு இடைக்கால உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2 வகையான மனுக்கள். முதல்ல வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக நிர்வாகிகள். அவங்க தாக்கல் செஞ்சாங்க. அவங்க வந்து சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மனுக்கள் உங்களுக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டு டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது. அதன் பின்னர் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தான் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்னு சொல்லி போலியாக மனு தாக்கல் செய்ததாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டிருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வியாக எழுகிறது, எந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம், யாருடைய மனுவின் பேரில் உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கு? ஏன்னா தாவேகா
சிபிஐ விசாரணையை கேட்கவில்லை. ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் முறையிட்ட பின்னர் உச்சநீதிமன்றம் வந்து we have taken cognizance of this, we will ensure that the truth will come out அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அடுத்த விசாரணை என்ன நடக்க போகிறது, எப்படி நடக்க போகிறது, இதில் யார் இப்படி போலியாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது போன்ற விவரங்கள் எல்லாமே வந்து வெளியில் வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். சிபிஐ விசாரணை மற்றும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு, இது இரண்டும் தான் விஜய் மற்றும் இந்த வழக்கில் பாஜக சார்பில் ஆஜரான பலரும் முன்வைத்த ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு. இந்த இரண்டு கோரிக்கைகளையுமே உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுடுச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ தாவேகா வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை விசாரிக்கணும், இதே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான் சொன்னாங்க. அவங்க வந்து உச்சநீதிமன்றத்துடைய ரிட்டையர்டு ஜட்ஜு வந்து மேற்பார்வையிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வைத்திருந்தார்கள். பட் மற்றவர்கள் சிபிஐ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இரண்டையும் சேர்த்து ஒரு ஹைபிரிட் ஆர்டரை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அதாவது தாவேகா கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதி, ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து மேற்பார்வையிட வேண்டும், அந்த இதை கொடுத்துருக்காங்க. அதே போல் வழக்கை சிபிஐக்கு மாற்றி சிபிஐயில் இருக்கக்கூடிய 2 அதிகாரிகள், அவங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அவங்க வந்து இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 இதையும் எடுத்து ஒரு ஹைபிரிட் ஆர்டர் போட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது. ஆனால் இங்கே அரசியலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது. யார் கொள்கை எதிரினாங்களோ இப்போ கொள்கை எதிரியினுடைய பிடிக்குள்ள வாகாக சிக்கி கொண்டிருக்கின்றனர் தாவேகாவும் திரு விஜய் அவர்களும். ரொம்ப நன்றி சார். ஒரு பரபரப்பான நேரத்துக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி எங்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.